அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நமது கிறிஸ்தவத்திலே ஒரு அருமையான பாடல் இருக்கின்றது. பூசை பலிபோல் பாக்கிய செல்வம் இப்புவியில் இல்லையே. திருப்பலி என்பது நமது திரு அவையினுடைய அடையாளம். மரிய வியானி சிறு பிள்ளையாக இருந்த பொழுது இந்த திருப்பலியின் மீது அளவற்ற பற்று கொண்டிருந்தார். தடைகளையும் தாண்டி பல மைல்கள் கடந்து இந்த திருப்பலியை கண்டு பங்கேற்று அதன் மீது ஆர்வம் கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய குருக்களை பார்த்து வியந்து நின்ற ஒரு மாபெரும் மனிதர். அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் குருவான பின்பு இந்த திருப்பலிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து நல்ல மறையுரைகளை கொடுத்து பல மக்களை ஈர்த்து இயேசுவின் பால் அழைத்து சென்றார். இந்த எடுத்துக்காட்டை என்னுடைய வாழ்க்கையிலும் நான் உணர்ந்திருக்கின்றேன். திருப்பலியை நல்ல முறையில் தயாரித்து நல்ல மறையுரை சிந்தனைகளை நாம் வழங்குகின்ற பொழுது மக்கள் ஆர்வத்தோடு கலைமான் நீரோடையை தேடுவது போல தேடி வருகின்றார்கள். என்னுடைய அனுபவத்திலே சாலை கிராமம் பங்காக இருந்தாலும் சரி, கமுதி இளையான்குடியில் இந்த மக்கள் திருப்பலியில் பங்கேற்பதும் இவர்களுடைய ஆர்வமும் மிகப்பெரிய ஒன்று. இன்றும் நமது மக்கள் இந்த திருப்பலியின் மீது அளவு கடந்த பக்தியும் பாசமும் நேசமும் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த புனிதருடைய அடிச்சுவட்டில் ஒவ்வொரு திருப்பலியும் என்னுடைய முதல் திருப்பலி, கடைசி திருப்பலி என்று நினைத்து கொண்டு இந்த திருப்பலியை நிறைவேற்றுவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இரண்டாவதாக, புனித ஜான் மரிய வியானியின் வாழ்விலே இறை பராமரிப்பை மிகவும் நம்பியவர். குருமானவனாக இருந்த பொழுது, அரசால் படை வீரனாக அழைக்கப்பட்ட பொழுது, இறை பராமரிப்பினால் படை வீரராக செல்லாமல் தனியாக ஒரு மலையிலே வாழக்கூடிய ஒரு சூழல். அங்கு கடவுளுடைய பராமரிப்பினால் பல நல்ல உள்ளங்கள் உதவி செய்தன. அது முடிந்த பிறகும் தடை நீக்கப்பட்டு திரும்பி வந்த பொழுதும் இந்த இறை பராமரிப்பை உணர்ந்து கொள்கின்றார். படிப்பிலே மிகவும் நல்லவராக இல்லை என்றாலும் இறை பராமரிப்பினால் குருவாக உயர்த்தப்படுகின்றார். சென்ற பங்கிலே நல்ல வரவேற்பு இல்லை என்றாலும் இறை பராமரிப்பை உணர்கின்றார். ஒரு குருவானவர் எப்பொழுதெல்லாம் இறை பராமரிப்பை உணர்கின்றாரோ அப்பொழுது நம்மை அழைத்த அந்த கடவுள் கைவிடுவது கிடையாது. இதை என்னுடைய வாழ்க்கையிலும் நான் உணர்ந்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், சோதனைகளை சந்தித்த பொழுதெல்லாம் மரிய வியானியின் அடிச்சுவடுகளில் இந்த இறை பராமரிப்பை நான் உணர்ந்திருக்கின்றேன். என்னை அழைத்த கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்று அவருடைய பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொண்டு என்னுடைய சுமைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் இறக்கி வைக்கின்ற பொழுது மனதிற்கு மிகப்பெரிய நிம்மதியும் ஆறுதலுமாக இருக்கின்றது. ஆகவே எனது வாழ்வில் இந்த புனித ஜான் மரிய வியானியுடைய அடிச்சுவடுகளில் திருப்பலியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதன் மேன்மையை உணர்ந்து நல்ல முறையில் தியானித்து நல்ல முறையில் திருப்பலியை நிறைவேற்றுவதும் நல்ல மறையுரைகளை கொடுப்பதும், அதையும் தாண்டி இறைவன் என்னோடு பயணிக்கின்றார், இறைவனுடைய பராமரிப்பு எனக்கு என்றும் உண்டு என்ற நம்பிக்கையோடு நான் பயணிக்கின்றேன். நான் பயணிக்கின்ற பொழுது கடவுள் என்னை வழிநடத்துகின்றார் என்ற நம்பிக்கையோடு இன்னும் என்னுடைய பணியை தொடர்ந்து செய்ய இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் வேண்டுகின்றேன்.